السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மை எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக படைத்து மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் எந்தவித முயற்சியும் இன்னும் எந்தவித சிரமமும் படாமலே ஒரு காமிலான ஷேக்மாரை நமக்கு நசீபாக்கி வைத்தானே. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு விஷயத்தும் ஆரம்பிக்கும் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்படியாப்பட்ட இந்த வார்த்தையின் வரலாற்றின் பின்னணி என்னவென்று சற்று திருப்பி பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த வார்த்தை பிஸ்மிஹி தஆலா என்று புலம்பெயர்ந்தார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை குர்ஆனில் சொல்லும்போது பிஸ்மில்லாஹ் மஜ்ரேஹா முர்சாஹா என்று கூறினான். இதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மிஹி தஆலா என்பதை பிஸ்மில்லாஹ் என்று மாற்றினார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் கூறுகிறான், உலிது அல்லாஹ அபிது ரஹ்மான், என்னை அல்லாஹ் என்று அழைத்தாலும் அல்லது ரஹ்மான் என்று அழைத்தாலும் எனக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கும் என்று கூறினான். இதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று புலம்பெயர்ந்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை குர்ஆனில் கூறி வரும்போது ஒரு ஆயத்தில் சொன்னான், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்பதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மாற்றினார்கள். அப்படியேப்பட்ட இந்த வார்த்தையின் முக்கிய சிறப்புகளை சற்று பார்ப்போம். முதலாவது, யார் ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லவில்லையோ அந்த செயலில் பரக்கத் துண்டிக்கப்படுகிறது. மேலும் அந்த செயல் இழிவிலும் போய் முடிந்துவிடும். இரண்டாவது, யார் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி அதன் பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரோ அந்த சாப்பாடில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உண்டு செய்கிறான். மூன்றாவது, யார் தூங்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி தூங்குகிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை திடீரென்று வரக்கூடிய மரணத்தை விட்டும் இன்னும் சூனியத்தை விட்டும் இன்னும் ஷைத்தானிய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். நான்காவதாக, யார் பிஸ்மில்லாவை அதிகம் புழங்கி வருகிறாரோ அவர்களுடைய தரஜாத்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி இன்னும் அவர்களுடைய பாவத்தை கழித்து விடுகிறான். ஏனென்றால் இந்த பிஸ்மில்லா என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த பிஸ்மில்லா உலகம் முழுவதும் சொல்வதில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் பரக்கத் செய்வான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.